ஓம் சாந்தி 14/1/2026. இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். ஒரு தந்தை கூறுவதை மட்டுமே கேளுங்கள். அப்பொழுது மாயையின் தாக்குதல் ஏற்படாது. கேள்வி: உயர்ந்த பதவியை அடைவதற்கான ஆதாரம் என்ன? பதில்: உயர்ந்த பதவியை அடைவதற்காக தந்தையின் ஒவ்வொரு உத்தரவுபடி நடந்து கொண்டே இருங்கள். தந்தையின் கட்டளை கிடைத்தது உடனே குழந்தைகள் ஏற்றுக்கொள்வது. வேறு எதுவும் எண்ணத்தின் அளவில் கூட வரக்கூடாது. இரண்டாவது, இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. நாம் இறந்தால் நம்மை பொறுத்தவரை உலகமே இறந்துவிட்டது போல. அப்பொழுதுதான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். பாடல்: உன்னை அடைந்து நாங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். அது பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்டுள்ளது ஆகும். இந்த சமயத்தில் தந்தை இதனுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது நாம் தந்தையிடமிருந்து எல்லை இல்லாத ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று குழந்தைகளும் புரிந்துள்ளார்கள். அந்த ராஜ்யத்தை வேறு யாரும் பறிக்க முடியாது. பாரதத்தின் ராஜ்யத்தை அநேகர் கைப்பற்றி உள்ளார்கள் அல்லவா? முகமதியர்கள் கைப்பற்றினார்கள், ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினார்கள். உண்மையில் முதலிலோ ராவணன் தான் அசுர வழிப்படி கைப்பற்றியுள்ளான். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள் என்று குரங்குகளின் உருவங்களை செய்கிறார்கள். இதில் கூட ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கும் அல்லவா? ஒரு புறம் இருப்பது தந்தையை அறியாமல் இருக்கக்கூடிய ராவணனுடைய அசுர சம்பிரதாயம், மறுபக்கம் குழந்தைகளாகிய நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் கூட முதலில் அறியாமல் இருந்தீர்கள். இவர் கூட அதிகமான பக்தி செய்துள்ளார் என்று இவரை பற்றியும் கூறுகிறார். இது இவருடைய அநேக பிறவியின் கடைசி பிறவி ஆகும். இவரை முதலில் தூய்மையாக இருந்தார், இப்பொழுது தூய்மையற்றவராக ஆகிவிட்டுள்ளார். இவரை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் வேறு யாருடையதையும் கேட்காதீர்கள். நான் குழந்தைகளாகிய உங்களிடம் உரையாடுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். ஆம், எப்பொழுதாவது யாராவது நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரை அழைத்து வருகிறார்கள் என்றால் கொஞ்சம் உரையாடி விடுகிறேன். முதல் விஷயம், தூய்மையாக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் புத்தியில் தாரணை ஏற்படும். இங்கு இருக்கும் நியமங்கள் மிகவும் கடுமையானவை. இதற்கு முன்பு 7 நாள் பட்டியில் இருக்க வேண்டும் என்று கூறுவார். வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. கடிதம் ஆகியவை எழுதக்கூடாது. எங்கு வேண்டுமானாலும் இருங்கள், ஆனால் நாள் முழுவதும் பட்டியில் இருக்க வேண்டும். இப்பொழுதோ நீங்கள் பட்டியில் இருந்த பிறகு வெளியே செல்கிறீர்கள். ஒரு சிலரோ ஞானம் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள், கேட்டார்கள், பிறருக்கும் கூறினார்கள். மாயை வந்ததும் ஓடிப்போய் விட்டார்கள். இது மிகவும் பெரிய குறிக்கோள் ஆகும். தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்வது இல்லை. நீங்களோ வானப்பிரஸ்தி ஆவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் ஏன் வீணாக சிக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுங்கள். உங்களுக்கு வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. நீங்கள் இறந்துவிட்டால் உலகமே இறந்துவிட்டதை போல. அப்பொழுதுதான் உயர்ந்த பதவி கிடைக்க முடியும். உங்களுடைய முயற்சி நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்கானதாகும். ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் கட்டளைப்படி நடக்க வேண்டி உள்ளது. ஆனால் இதில் கூட தைரியம் வேண்டும். வெறும் வாயால் கூறக்கூடிய விஷயம் கிடையாது. மோகத்தின் கயிறுகள் கூட குறைவானது அல்ல. பற்றை வென்றவராக ஆக வேண்டும். என்னுடையவர் ஒரு சிவபாபா, வேறு யாரும் இல்லை. நாங்களோ பாபாவிடம் அடைக்கலம் புகுகிறோம். நாங்கள் ஒரு பொழுதும் விஷம் கொடுக்க மாட்டோம். நீங்கள் இறைவின் பக்கம்
நீங்கள் இறைவன் பக்கம் வருகிறீர்கள் என்றால் மாயை கூட உங்களை விடாது, அதிகமாக தொல்லைப்படுத்தும். எப்படி வைத்தியர்கள் கூறுகிறார்கள், இந்த மருந்தினால் முதலில் முழு வியாதி வெளியில் வந்துவிடும், பயப்பட வேண்டாம். இதுவும் அதே போலதான். மாயை அதிகமாக துன்புறுத்தும். வானப்பிரஸ்த நிலையில் கூட விகாரங்களின் எண்ணங்கள் வரும், மோகம் உருவாகிவிடும். இவை எல்லாமே நடக்கும் என்று பாபா முன்கூட்டியே கூறிவிடுகிறார். எவ்வளவு காலம் வாழ்கிறீர்களோ அதுவரை இந்த மாயையின் குத்துச்சண்டை நடந்து கொண்டுதான் இருக்கும். மாயை பயில்வானாகி உங்களை விடாது. இது நாடகத்தில் பொருந்தி உள்ளது. தீய எண்ணங்களை எடுத்து வராதே என்று நான் மாயைக்கு கூறுவேனா என்ன? பாபா இரக்கம் காண்பியுங்கள் என்று அநேகர் எழுதுகிறார்கள். நான் யார் மீதும் இரக்கம் புரிவேனா என்ன? இங்கு நீங்கள் அனைவரும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். நான் இரக்கம் காண்பித்தால் அனைவரும் மகாராஜா ஆகிவிடுவார்கள். நாடகத்தில் கூட இல்லை, அனைத்து தர்மத்தினரும் வருகிறார்கள். யார் வெவ்வேறு தர்மத்தில் மாறி போயிருப்பார்களோ அவர்கள் திரும்பி வருவார்கள். இந்த நாற்று நடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் அதிகமாக உழைக்க வேண்டி உள்ளது. புதியதாக வருபவர்களுக்கு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் கூற வேண்டும். சிவ பகவான் கூறுகிறார், கிருஷ்ணர் ஒன்றும் பகவான் கிடையாது. அவரோ 84 பிறவிகளில் வருகிறார். அநேக வழிகள் மற்றும் அநேக விஷயங்கள் உள்ளன. இதை புத்தியில் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். நாம் தூய்மையற்று இருந்தோம், இப்பொழுது நீங்கள் எப்படி தூய்மையாக ஆகலாம் என்று தந்தை கூறுகிறார். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று முந்தைய கல்பத்திலும் கூறியிருந்தார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விடுத்து உயிருடனே இறந்து விடுங்கள். தந்தையாகிய என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். நான் அனைவருக்கும் சத்கதி அளிக்க வந்துள்ளேன். பாரதவாசிகள்தான் உயர்ந்தவர்களாக ஆகிறார்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து கீழே இறங்குகிறார்கள். கூறுங்கள், பாரதவாசிகளாகிய நீங்கள்தான் இந்த தேவி தேவதைகளுக்கு பூஜை செய்கிறீர்கள். இவர்கள் யார்? இவர்கள் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார்கள் அல்லவா? இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? 84 பிறவிகள் யார் எடுக்கிறார்கள்? சத்யுகத்திலோ இவர்கள் தேவி தேவதைகளாக இருந்தார்கள். இப்பொழுது மீண்டும் இந்த மகாபாரத போர் மூலமாக அனைத்தும் அழிய போகிறது. இப்பொழுது அனைவருமே தூய்மை இல்லாமல் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். நான் கூட இவருடைய அநேக பிறவிகளின் கடைசியில் வந்துதான் பிரவேசிக்கின்றேன். இவர் முழுமையான பக்தராக இருந்தார். நாராயணரை பூஜை செய்து கொண்டு இருந்தார். இவருக்குள் நான் பிரவேசம் செய்து மீண்டும் இவரை நாராயணராக ஆக்குகிறேன். இப்பொழுது நீங்கள் கூட முயற்சி செய்ய வேண்டும். இந்த தேவதைகளின் அரசாட்சி உருவாகி கொண்டிருக்கிறது. மாலை உருவாகிறது அல்லவா? மேலே இருப்பது நிராகார மலர், பிறகு மேரு ஜோடி. சிவபாபாவிற்கு கீழே முற்றிலுமாக இவர்கள் நின்றுள்ளார்கள். ஜெகத் பிதா பிரம்மா மற்றும் ஜெகத் அம்பா சரஸ்வதி. இப்பொழுது நீங்கள் இந்த முயற்சியினால் விஷ்ணுபுரிக்கு அதிபதி ஆகிறீர்கள். பாரதம் எங்களுடையது என்று பிரஜைகளும் கூறுவார்கள் அல்லவா? நாம் உலகின் அதிபதி ஆவோம் என்று நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நாம் ஆட்சி புரிவோம். வேறு எந்த தர்மமும் இருக்கவே இருக்காது. இது எங்களுடைய ராஜ்யம் என்று வேறு யாரும் கூற மாட்டார்கள். வேறு எந்த ராஜ்யமுமே அங்கு இருக்காது. இங்கு அதிகமாக இருக்கும் பொழுது எனது உனது என்று நடக்கிறது. அங்கு இந்த விஷயங்கள் இருக்காது. எனவே குழந்தைகள் மற்ற அனைத்து விஷயங்களையும் விடுத்து என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழியும் என்று தந்தை புரிய வைக்கிறார். அப்படியின்றி யாராவது முன்னால் அமர்ந்து யோகம் செய்விக்க வேண்டும்.
திருஷ்டி அளிக்க வேண்டும் என்பது அல்ல. தந்தையோ நடந்தாலும் போனாலும் வந்தாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். நாள் முழுவதும் என்னை எவ்வளவு நினைவு செய்தீர்கள் என்று சார்ட் வையுங்கள். அதிகாலை எழுந்து எவ்வளவு நேரம் தந்தையிடம் உரையாடினீர்கள் என்று பாபாவின் நினைவில் அமர்ந்தேனா? இவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும். புத்தியில் ஞானம் உள்ளது, பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். காமம் மிக பெரிய எதிரி என்பது யாருடைய புத்தியிலும் வருவது இல்லை. 2-4 வருடங்கள் தூய்மையாக இருந்து பிறகு மாயையின் பலத்த அடி ஏற்பட்டு விடும் பொழுது விழுந்து விடுகிறார்கள். பிறகு பாபா நாங்கள் கருப்பாக்கி கொண்டு விட்டோம் என்று எழுதுகிறார்கள். அவ்வாறு தங்களை கருப்பாக்கி கொள்பவர்கள் 12 மாதங்கள் இங்கு வரவேண்டிய அவசியம் இல்லை என்று பாபா எழுதிவிடுகிறார். நீங்கள் தந்தையிடம் உறுதி கொடுத்த பிறகும் விகாரத்தில் விழுந்தீர்கள். என்னிடம் ஒரு பொழுதும் வராதீர்கள். மிக பெரிய குறிக்கோள் தந்தை தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக்க வந்துள்ளார். அநேக குழந்தைகள் திருமணம் செய்து தூய்மையாக இருக்கிறார்கள். ஆம், ஏதாவது ஒரு பெண் குழந்தை மீது அடி விழுகிறது. பந்தனம் என்றால் அவரை காப்பாற்றுவதற்காக கந்தர்வ விவாகம் செய்து தூய்மையாக இருக்கிறார்கள். அதில் கூட ஒரு சிலரை மாயை மூக்கால் பிடித்து விடுகிறது. தோற்று விடுகிறார்கள். பெண்கள் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்டோர் சூர்ப்பனகை ஆவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இவை எல்லா பெயர்களும் இந்த சமயத்தினுடையது ஆகும். இங்கோ பாபா எந்த ஒரு விகாரியை கூட அமர விட மாட்டார். ஒவ்வொரு அடியிலும் தந்தையிடமிருந்து ஆலோசனை பெற வேண்டி இருக்கிறது. சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்கள் என்றால் பிறகு ட்ரஸ்டி ஆகுங்கள் என்று தந்தை கூறுவார். ஆலோசனைப்படி நடந்து கொண்டே இருங்கள். கணக்கை கூறினீர்கள் என்றால் அப்பொழுதுதான் ஆலோசனை அளிப்பார். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நீங்கள் தாராளமாக பிரசாதம் படையுங்கள். ஆனால் நான் உட்கொள்வது இல்லை. நானோ வள்ளல் ஆவேன். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். இரவு வகுப்பு 15/6/1968. எது நடந்து முடிந்து விட்டதோ அதை திரும்பி பார்க்கும் பொழுது யாருக்கு பலவீனமான இதயம் இருக்கிறதோ அவர்களுடைய இதயத்தின் அந்த பலவீனத்தை கூட திரும்பி பார்க்க நேரிடுகிறது. எனவே குழந்தைகளை நாடகம் என்ற தண்டவாளத்தில் நிலைத்திருக்குமாறு செய்யப்பட்டுள்ளது. முக்கியமான நன்மை நினைவில்தான். நினைவில் ஆயுள் அதிகரிக்கும். நாடகத்தை குழந்தைகள் புரிந்து கொண்டார்கள் என்றால் ஒரு பொழுதும் எந்த சிந்தனையும் இருக்காது. நாடகத்தில் இப்பொழுது ஞானத்தை கற்றுக்கொள்ளும் மற்றும் கற்பிக்கும் பாகம் நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு நடிப்பு முடிந்து போய்விடும். தந்தையின் பாகம் இருக்காது, நமது பாகமும் இருக்காது, அவருடைய அளிக்கும் பாகமும் இருக்காது, நம்முடைய பெறுவதற்கான பாகமும் இருக்காது. ஆக ஒன்றாகி விடுவார்கள் அல்லவா? நமது பாகம் புதிய உலகத்தில் உருவாகும். பாபாவின் பாகம் சாந்தி தாமத்தில் இருக்கும். பாகத்தினுடைய ரீல் நிரம்பியுள்ளது அல்லவா? நம்முடைய பாக்கியத்தின் பாகம் பாபாவினுடையது. சாந்தி தாமத்தின் பாகம் கொடுப்பது மற்றும் பெறுவதற்கான பார்ட் முடிவடைந்தது. நாடகமே முடிவடைந்தது. பிறகு நாம் ஆட்சி புரிய வருவோம். அந்த பாகம் மாறிவிடும். ஞானம் முடிந்து போய்விடும். அதுபோல தேவதை ஆகிவிடுவோம். பாகமே முடிந்துவிட்டது என்றால் எந்த வித்தியாசமும் இருக்காது. குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய பார்ட்டும் இருக்காது. இவர் கூட ஞானத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டு விடுகிறார். அவரிடம் எதுவும் இருப்பது இல்லை.
இல்லை. கொடுப்பவரிடமும் இல்லை, பெறுபவரிடமும் எந்த குறைவும் இல்லை. எனவே இருவரும் ஒருவருக்கொருவர் சமமாக ஆகிவிட்டார்கள். இதில் ஞான மனனம் செய்வதற்கு புத்தி தேவை. முக்கியமான முயற்சியே நினைவு யாத்திரையினுடையது ஆகும். தந்தை வந்து புரிய வைக்கிறார். சொல்லும் பொழுதோ சாதாரண விஷயம் ஆகிவிடுகிறது. புத்தியிலோ சூட்சுமமாக இருக்கிறது அல்லவா? சிவபாபாவின் ரூபம் என்ன என்பதை உள்ளுக்குள் அறிந்துள்ளார்கள். புரிய வைப்பதில் சாதாரண ரூபம் பெரியதாக ஆகிவிடுகிறது. பக்தி மார்க்கத்தில் பெரிய லிங்கம் அமைத்து விடுகிறார்கள். ஆத்மாவோ சிறியதாக உள்ளது அல்லவா? இது இயற்கையாகும். எதுவரையும் முடிவை அடைய முயற்சி செய்வார்கள். பிறகு கடைசியில் கரை காண முடியாது என்று கூறிவிடுகிறார்கள். முழு பாகமும் ஆத்மாவில் நிரம்பியுள்ளது என்று பாபா புரிய வைத்துள்ளார். இது இயற்கையாகும். முடிவை அடைய முடியாது. சிருஷ்டி சக்கரத்தின் முடிவையோ அடைகிறார்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியை நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். பாபா ஞானம் நிறைந்தவர். பிறகு நாம் கூட நிறைந்தவராகி விடுவோம். அடைவதற்காக எதுவுமே இருக்காது. தந்தை இவருக்குள் பிரவேசித்து கற்பிக்கிறார். அவர் புள்ளியாக இருக்கிறார். ஆத்மாவினுடைய அல்லது பரமாத்மாவினுடைய காட்சி கிடைப்பதால் மகிழ்ச்சி ஏற்படுமா என்ன? நன்றாக முயற்சி செய்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பாவ கர்மங்கள் அழியும். எனக்குள் ஞானம் முடிந்து போய்விடும் பொழுது உங்களுக்குள்ளும் முடிந்து போய்விடும் என்று தந்தை கூறுகிறார். ஞானம் எடுத்து உயர்ந்தவராக ஆகிவிடுகிறீர்கள். அனைத்தையும் எடுத்துக்கொண்டு விடுகிறீர்கள். பிறகு தந்தை தந்தையாக தானே உள்ளார். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆத்மாக்களாக தானே இருப்பீர்கள். தந்தையாக ஒன்றுமாகி இருக்க மாட்டீர்கள். அப்பொழுது பாவ கர்மங்கள் அழியும். எனக்குள் ஞானம் முடிந்து போய்விடும் பொழுது உங்களுக்குள்ளும் முடிந்து போய்விடும் என்று தந்தை கூறுகிறார். ஞானத்தை எடுத்து உயர்ந்தவராக ஆகிவிடுகிறீர்கள். அனைத்தையும் எடுத்துக்கொண்டு விடுகிறீர்கள். பிறகும் தந்தை தந்தையாக தானே உள்ளார். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆத்மாக்களாக தான் இருப்பீர்கள். தந்தையாக ஒன்றும் ஆகி இருக்க மாட்டீர்கள். இதுவோ ஞானம். தந்தை தந்தைதான், குழந்தைகள் குழந்தைகள்தான். இவை ஞான சிந்தனை செய்ய வேண்டிய ஆழமான விஷயங்கள். அனைவரும் போக வேண்டி இருக்கிறது என்பதை அறிந்துள்ளீர்கள். அனைவருமே போகத்தான் போகிறார்கள். மற்றபடி ஆத்மாக்கள் போயிருப்பார்கள். முழு உலகம் முடிய போகிறது. இதில் பயமற்றவராக ஆகி இருக்க வேண்டியுள்ளது. பயமற்றவராக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஷரீரம் ஆகியவற்றின் எந்த ஒரு உணர்வு கூட வரக்கூடாது. அந்த நிலையில் செல்ல வேண்டும். தந்தை தனக்கு சமமாக ஆக்குகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் கூட தனக்கு சமமாக பிறரை ஆக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது நேரம் இருக்கிறது. இந்த ஒத்திகையை தீவிரமானதாக ஆக்க வேண்டியுள்ளது. பயிற்சி இல்லை என்றால் நின்று விடுவீர்கள். கால்கள் நடுங்க ஆரம்பித்துவிடும். மேலும் திடீரென்று மாரடைப்பு ஏற்படும். தமோ பிரதானமான உடலுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கு தாமதமாகுமா என்ன? எந்த அளவிற்கு அஷரீரி ஆகிக் கொண்டு செல்வீர்களோ, தந்தையை நினைவு செய்து கொண்டு இருப்பீர்களோ, அந்த அளவு நெருக்கத்தில் வந்து கொண்டே இருப்பீர்கள். நினைவில் இருப்பவர்கள் பயமற்றவர்களாக இருப்பார்கள். நினைவினால் சக்தி கிடைக்கிறது. ஞானத்தினால் செல்வம் கிடைக்கிறது. குழந்தைகளுக்கு சக்தி தேவை. எனவே சக்தியை பெறுவதற்காக தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். பாபா அழிவற்ற மருத்துவர். அவர் ஒரு பொழுதும் நோயாளியாக முடியாது. நீங்கள் உங்களுக்கு அழிவற்ற வைத்தியம் செய்து கொண்டே இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். நான் எப்பேற்பட்ட சஞ்சீவினி மூலிகை அளிக்கிறேன் என்றால் ஒரு பொழுதும் யாரும் நோய்வாய்ப்பட முடியாது. தூய்மையற்ற
மற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடிய தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். தேவதைகள் எப்பொழுதும் நோயற்றவர்களாக தூய்மையாக இருக்கிறார்கள். நாம் கல்ப கல்பமாக ஆஸ்தி பெறுகிறோம் என்ற நம்பிக்கை குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது வந்திருப்பதை போலவே நினைவிற்கு எட்டாத முறை வந்துள்ளார். பாபா என்ன கற்பிக்கிறாரோ புரிய வைக்கிறாரோ அதுவே ராஜயோகம். அந்த கீதை எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடையது. இந்த ஞான மார்க்கத்தை பற்றி தந்தை தான் கூறுகிறார். தந்தை தான் தாழ்ந்த நிலையிலிருந்து மேலே உயர்த்துகிறார். யார் உறுதியான நம்பிக்கை புத்தியுடையவர்களோ அவர்களே மாலையின் மணியாகிறார்கள். பக்தி செய்து செய்து நாம் கீழே விழுந்து கொண்டே வந்துள்ளோம். இப்பொழுது தந்தை உண்மையான வருமானத்தை செய்விக்கிறார். பரலௌகீக தந்தை செய்விக்கும் அளவிற்கு லௌகீக தந்தை அந்த அளவு சம்பாத்தியம் செய்விப்பது இல்லை. நல்லது குழந்தைகளுக்கு இரவு வணக்கங்கள். தாரணைக்கான முக்கிய சாரம்: மாயை பயில்வானாகி முன்னால் வரும். பயப்படக்கூடாது. மாயையை வென்றவராக வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து நம்மீது நாமே இரக்கம் காட்ட வேண்டும். தந்தைக்கு தனது உண்மையிலும் உண்மையான கணக்கை கூற வேண்டும். ட்ரஸ்டியாகி இருக்க வேண்டும். போகும்போதும் சுற்றும் போதும் நினைவின் பயிற்சியை செய்ய வேண்டும். வரதானம்: ஆன்மீக ரோஜா ஆகி வெகு தொலைவு வரை ஆன்மீக நறுமணத்தை பரப்பக்கூடிய ஆன்மீக சேவாதாரி ஆகுக. விளக்கம்: ஆன்மீக ரோஜாவாக இருப்பவர் தமது ஆன்மீக உள்ளுணர்வு மூலம் ஆன்மீக தன்மையின் நறுமணத்தை வெகு தொலைவு வரையிலும் பரவச் செய்வார். அவரது பார்வையில் எப்பொழுதும் பரமாத்மா நிறைந்திருப்பார். அவர் எப்பொழுதும் ஆத்மாவை பார்ப்பார். ஆத்மாவோடு பேசுவார். நான் ஆத்மா எப்பொழுதும் பரமாத்மாவின் குடை நிழலில் சென்று கொண்டிருக்கிறேன். ஆத்மாவாகிய என்னை நடத்தக்கூடியவர் பரமாத்மா. இது போல ஒவ்வொரு வினாடியும் பிரபு நம் முன்னால் ஆஜராகி இருக்கிறார் என அனுபவம் செய்வார். எப்பொழுதும் ஆன்மீக நறுமணத்தில் அழிவற்ற மற்றும் ஒரே சீரான நிலையில் இருப்பார். இதுவே ஆன்மீக சேவாதாரியின் முதல் நம்பர் விசேஷ தன்மை ஆகும். ஸ்லோகன்: தடையற்றவராகி சேவையில் முன்னாள் நம்பர் பெற வேண்டும். அதாவது நம்பர் 1 பாக்கியசாலி ஆக வேண்டும். அவ்யக்த சமிஞ்சை: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக இருந்து ஜீவன் முக்த நிலையை அனுபவம் செய்யுங்கள். பிராமண வாழ்க்கையில் தேகத்தின் பந்தனம், சம்பந்தத்தின் பந்தனம், சாதனங்களின் பந்தனம் அனைத்து முடிந்து போய்விட்டன அல்லவா? எந்த ஒரு பந்தனமும் இப்போது இல்லை. பந்தனங்கள் தன்வசமாக ஆக்குகிறது மற்றும் சம்பந்தம் ஸ்நேகத்தின் சகயோகத்தை கொடுக்கிறது. எனவே தேகத்தின் உறவினர்களின் தேக உறவின் மூலம் சம்பந்தமில்லை. ஆனால் ஆத்மீக சம்பந்தம். அத்தகைய பிராமணர் என்றால் ஜீவன் முக்த நிலையில் இருப்பவர்கள். ஓம் சாந்தி.